ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு VividTech. இன்றைக்கி நிறைய பேர் வீடியோ சாட் பண்ணுறதுக்காக மைக்கோ ஆப் நம்ம மொபைலில் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த மைக்கோ ஆப் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, உங்கள் மொபைலில் சரியாக ஒர்க் ஆக மாட்டேங்குதா? அதாவது நீங்கள் வீடியோ சாட் பண்ணுறதுக்காக இந்த மைக்கோ ஆப்பை ஓப்பன் பண்ணுறீங்க, ஆப் ஓப்பனே ஆக மாட்டேங்குது. அப்படியே இந்த மைக்கோ ஆப் ஓப்பன் ஆகினாலும் நீங்கள் வீடியோ சாட் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ ஒட்டோவாகவே க்ளோஸ் ஆகுது. க்ளோஸ் ஆகிறப்ப ஆப் நாட் ரெஸ்பாண்டிங், இல்லாட்டி சம்திங் வென்ட் ராங், இல்லாட்டி நெட்வொர்க் சம்மந்தமாக ஏதாவது எரர் மெசேஜ் இப்படி டிஸ்ப்ளே ஆகுது. இல்லாட்டி இந்த மைக்கோ ஆப்பை யூஸ் பண்ணி வீடியோ சாட் பண்ணுறப்போ ரொம்பவே ஸ்ட்ரக் ஆகுது, ஃப்ரீஸ் ஆகுது. உங்களால் சரியாக யூஸ் பண்ணவே முடியலை. இந்த மாதிரியான இஷ்யூஸ் நீங்கள் மைக்கோ ஆப்பில் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் இந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷனை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கிடச்சிருக்கு ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா அந்த நான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் மொபைலில் மைக்கோ ஆப் சரியாக ஒர்க் ஆகலை. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, உங்கள் மொபைலில் நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கொள்ளணும். ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் சர்ச் பாரில் மைக்கோ அப்படின்றத நீங்கள் சர்ச் பண்ணிக்கொள்ளணும். மைக்கோ சர்ச் பண்ணிவிட்டு அந்த ஆப்பை நீங்கள் இந்த இடத்துல ஓப்பன் பண்ணிக்கொள்ளணும். ஸோ நான் சர்ச் பண்ணியிருக்கேன்னு லோட் ஆகுது. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஆப்புக்கு ஏதாவது அப்டேட் வந்திருக்கான்னு இந்த இடத்துல பாருங்கள். அப்படி அப்டேட் எதுவும் வந்திருக்குமாச்சுன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல அப்டேட் அப்படின்ற ஆப்ஷன் காட்டும். அப்டேட்டை கொடுத்து நீங்கள் கண்டிப்பாக அப்டேட் பண்ணிடுங்க. நீங்கள் அப்டேட் பண்ணாமல் பழைய வெர்ஷன் தான் ரொம்ப காலம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்கனாலுமே இந்த ஆப்பில் உள்ள பக்ஸ் காரணமாக இந்த ஆப்பில் இந்த மாதிரியான இஷ்யூஸ் வர்றது ஒரு சாதாரணமான ஒரு விஷயமா இருக்கும். அதனால் நீங்கள் என்ன செய்யணும்னா, அப்டேட் பண்ணிவிட்டு அப்டேட் ஆகின அப்புறமா ஒரு ஓப்பன் பண்ணி ஆப்பை யூஸ் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் ஆப்ஸ் இல்லாட்டி ஆப் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையுமே ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஆப் மேனேஜ்மெண்ட் ஓப்பன் ஆகின அப்புறமா அதில் சர்ச் பாரில் நீங்கள் மைக்கோ அப்படின்றத சர்ச் பண்ணி அந்த ஆப்பை இந்த இடத்துல சர்ச் பண்ணிட்டு அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணோன்னே ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் ஃபோர் ஸ்டாப் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்து இந்த இடத்துல நீங்கள் ஃபோர் ஸ்டாப் பண்ணிடணும். அடுத்து இந்த இடத்துல ஸ்டோரேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையுமே கொடுத்துட்டு கிளியர் டேட்டா அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்து நீங்கள் டிலீட் பண்ணி கிளியர் டேட்டாவும் பண்ணிடுங்க. பண்ணிட்டீங்கன்னா இருந்துச்சுன்னா இந்த மைக்கோ ஆப்பில் உள்ள எல்லா டேட்டாவுமே கிளியர் ஆகிடும். அதுக்கப்புறமா நீங்கள் மைக்கோ ஆப் ஓப்பன் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா ஃபஸ்ட் டைம் ஓப்பன் ஆகிற மாதிரி ஓப்பன் ஆகும். அப்படி ஓப்பன் ஆகின அப்புறமா நீங்கள் உங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து லொக் ஆகிக்கொள்ளுங்க. லொக் ஆகிட்டு ஒரு யூஸ் பண்ணி செக் பண்ணி பாருங்கள், இதுக்கு முன்னால் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் சால்வ் ஆகிருச்சா இல்லையா அப்படின்னு. மோஸ்ட்லி கிளியர் டேட்டா பண்ணுறதன் மூலமாகவே இந்த இஷ்யூஸ் நம்மளால் சால்வ் பண்ணிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன செய்யணும்னா, உங்கள் மொபைலில் ஆப்டிமைசர் இல்லாட்டி க்ளீனப் இந்த மாதிரி ஏதாவது சாஃப்ட்வேர் இருக்குமா இருந்தால் ஜஸ்ட் அதையும் ஓப்பன் பண்ணி ஆப்டிமைஸும் க்ளீனப்பும் பண்ணிவிட்டு உங்கள் மொபைலையும் ரீஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஏன்னா கண்டினியூஸாக மொபைல் யூஸ் பண்ணுறதுனால நம்ம மொபைலுமே கொஞ்சம் ஸ்லோ ஆகலாம், ஸ்ட்ரக் ஆகலாம். இதனாலையுமே நம்ம இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்க இந்த மைக்கோ மாதிரியான ஆப் கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகி ஒர்க் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் ஆப்டிமைஸ் பண்ணிவிட்டு ரீஸ்டார்ட்டும் பண்ணிவிட்டு திரும்ப இந்த ஆப் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் உங்கள் மொபைலில் ட்ரை பண்ணுறதன் மூலமாக மைக்கோ ஆப்பில் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் கண்டிப்பாக உங்களால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சாலே அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போல நிறைய வீடியோ பார்க்கணும்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். தேங்க்யூ.